நம்ம தமிழ்நாட்டில் அரசு ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோட அசிஸ்டன்ட் ஜாப் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அண்ட் இதுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது 32,500 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3/3/2025 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இந்தியா அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. trb.tn.government.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசோசியேட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் லாக்காக வந்து பார்த்தீங்கன்னா 24/1/2025 3/3/2025 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனோட டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5வது மாதம் 11ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி தான் வரும். 24/1/2025 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்னையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக வந்து ஜாப்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான். சரிங்களா? டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஸருக்காகவும் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரிவ்யூ லாக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஜாப்புக்காகவும் வெளியிட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு டைரக்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 2025க்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. இது 3/3/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எஜுகேஷன் போர்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அறிவிச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜாபில் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எவ்வளோ ஏஜ் லிமிட்டு அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளேஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து இது பண்ணால் போதும். அசோசியேட் ப்ரொஃபஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 வேக்கன்சியும் அண்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ லாக்காக உங்களுக்கு 60 வேக்கன்சியும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 132 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஆனுவல் இன்கம்மே வந்து பார்த்தீங்கன்னா 1,31,400 வரைக்கும், அதாவது மந்த்லி இன்கம் கூட உங்களுக்கு இவ்வளோ வரலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 68,900 வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரிவ்யூ லாக்காக வந்து பார்த்தீங்கன்னா 57,700 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்டு இந்த வேக்கன்சி மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 35 வேக்கன்சி அண்ட் ப்ளஸ் 95 கரண்ட் வேக்கன்சி இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாங்கிங் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து டேபிளேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வேக்கன்சி இல்லாமல் அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? பிளாங்கிங் வேக்கன்சினால் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது டீச்சரு அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக இந்த வேக்கன்சி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு 2 வேக்கன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 35 வேக்கன்சியும் அண்ட் கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரிவ்யூ லாக்காக 60 வேக்கன்சி, அதாவது 60 வேக்கன்சி கிடையாது 95 வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு பிளாங்கிங் வேக்கன்சி நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி லா அண்டு கிரிமினல் டைலர் அண்டு கிரிமினல் லாயர் அண்டு லேபர் லா, என்வரன்மெண்ட் லா அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அண்டு டெக்ஸேஷன் லா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். 16 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ டிஎன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள்
லாவை பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருந்தாவே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லாக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், சைக்காலஜி, எலிஜிபிள், அதாவது பைலாட்டிக்கல் சயின்ஸு, பொலிட்டிக்கல் சயின்ஸும் கொடுத்துருக்காங்க, எக்கனாமிக்ஸும் கொடுத்துருக்காங்க. 41 வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூஸ் லாக்காக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி ப்ரிவியூஸ் லாக்காக தனியாக வேக்கன்சியும் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காகவும் அண்ட் அசோசியேட் ப்ரொஃபஸருக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் அதாவது இந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஸ்பெஷல் ரூல்ஸ் படி உங்களுக்கு 45 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரிலாக்ஸேஷன் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக ரிலாக்ஸேஷனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிலாக்ஸேஷன் என்ன, நீங்கள் என்ன கேட்டகரி, உங்களுடைய ரிலாக்ஸேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிலாக்ஸேஷனை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷனோட ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 600 ரூபா உங்களுக்கு இருக்கும். அண்ட் அக்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி அண்ட் மற்ற கேண்டிடேட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா நீங்கள் யூபிஐ மூலிமாவோ இதில் பேடிஎம் மூலிமாவோ நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் லாங்குவேஜில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மார்க் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 78, அதாவது 175 மார்க் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 61, 78 கொடுத்துருக்காங்க. அண்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டோட்டல் மார்க் இருக்குது அண்டு நீங்கள் எவ்வளோ எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட் பாஸ் ஆகிடலாம், அதாவது நெக்ஸ்ட்டுக்கு வந்து குவாலிஃபைடாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதாவது எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து எதில் கொடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமோட ரிசல்ட்டு அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அண்ட் கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/1/2025 இந்த அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு அப்லோடு வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/1/2025 முதல் 3/3/2025 அன்றைக்கி ஈவினிங் பிற்பகல் 5 o'clock வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆக போகுது. அன்றைக்கி இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.